ஹாய் கைஸ், நம்ம மூவி ரிவ்யூவில் இரவின் விழிகள் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக்அப் பண்ணிப்பாங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இதில் வீடியோஸ் போடுறது அப்படின்ட்டு ரொம்பவும் தீவிரமாக இருப்பார். இவரை போலவே மற்றவங்கள்லாம் அதை தப்பாக யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ இவங்களெல்லாம் குறிப்பார்த்து வில்லன் ஒரு சைக்கோ கொலையாளி அவங்கள கடத்தி கொலை செஞ்சிட்ருப்பான். அந்த வகையில் நம்ம ஹீரோவை மாட்டிக்குப்பார். இப்போ இறுதியில் நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன்ட்டு எப்படி தப்பிக்கிறாரு, உண்மையிலேயே இந்த கொலை செய்கிற கொலைகாரன் யார், போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இன்றைய சூழ்நிலையில் இது மாதிரி சோசியல் மீடியாவில் மூழ்கி இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க எப்படியெல்லாம் அவங்க லைஃப் மாறும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு இயல்பாக ப்ராக்டிக்கலாக காமிச்சிருக்கிறாரு டைரக்டர். அது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்காரு. படத்தினுடைய எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வில்லன் நல்லாவே ஒரு திறமையான ஒரு வில்லனாக வரான். இப்படி படத்தில் எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டர் கருப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வருவார். அந்த கேரக்டர் வெயிட்டாக இருக்குது, கெத்தாக இருக்கும். அதில் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஆஃப் ஒரு சென்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட ஒரு சென்ஸில் வருது. அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். படத்தோடைய ஸ்டோரி பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை கொடுத்த விதம் ரொம்ப சிம்பிள்சிட்டியாக கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபு அந்தளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்டிங்கில் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் நிறைய கேரக்டரில் இருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு கேரக்டரும் இவங்க கொண்டு வரல. பொதுவாக இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.